ஹல்லேலூயா. இந்த நாளிலே அழைத்து வரப்பட்ட எல்லாருக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே சற்று நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் அதுல 2வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் இந்த ஒரு மகிமையான வாக்குத்தத்தத்தை கோரேஸ் ராஜாவுக்காக சொல்லுகிறார். நீங்க அதற்கு முந்தின வசனத்தை பார்த்தீர்களே ஆனால், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவருக்கு முன்பாக வாசல்கள் கூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, கோரேஸ் ராஜாவோடு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் என்றாலே தேவனுடைய வாய் போன்றவர்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை யார் யாருக்கு சொல்லும்படி தேவன் அனுப்புகிறாரோ அவர்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள். தேவனுடைய வார்த்தையானது தீர்க்கதரிசிகள் மூலமாக ஜாதிகளுக்கு சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது, தனி நபருக்கு சொல்லப்படுகிறது, கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு சொல்லப்படுகிறது, ராஜாக்களுக்கு சொல்லப்படுகிறது, ராஜ்ய பாரத்திற்கு சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லிட்டே போலாம். ஏன்னா எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இந்த உலகத்துல ஒன்றுமே, முழு உலகத்தையுமே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே தான் சிருஷ்டித்தார். அதே போல எல்லாவற்றையுமே தம்முடைய வார்த்தையினாலேயே அவர் தாங்குகிறார். அப்போ கர்த்தர் ஒரு வசனத்தை அனுப்புகிற போது ஆண்டவர் அந்த வசனத்தை எதற்காக அனுப்புகிறாரோ அந்த வசனம் அந்த காரியத்தை செய்து முடியும். ஹல்லேலூயா. அந்த வசனம் ஆண்டவர் எதற்காக அனுப்புகிறாரோ அந்த வசனம் அந்த காரியத்தை செய்து முடிக்கும். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை என்ற கோரேஸ் ராஜாவுக்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்போ கோணல்கள் இருப்பதினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணல்களே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நல்ல கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கோணல் இருக்கு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கோணல் இருக்கு. பிறந்த ஒரு பிள்ளைக்கு முன்பதாக கோணலான காரியங்கள் இருக்கு. ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில நடந்த சாட்சியை சொன்னார். என்ன சாட்சினா, அவர் பிறந்ததுமே அவருடைய தகப்பனார் மரித்தார். அவர் பிறந்ததும் தகப்பனார் மரித்தார். அது மாத்திரமல்ல, இந்த குழந்தைக்கு ஆதரவாக இருந்த சில உறவினர்கள் மரித்தார்கள். நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர், ஒரு பெரிய ஊழியக்காரர், ஆண்டவருக்கு என்று மகிமையாய் ஊழியம் செய்கிறவர். ஆனா அவர் பிறந்திருந்த போது நடந்த சம்பவம் என்னன்னா, அவருக்கு உதவி செய்கிற எல்லாருமே உலகத்தை விட்டு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. உலகத்திலேயே மிக சுலபமாய் நடக்கிற ஒரு காரியம் என்ற உலகத்திலேயே மிக சுலபமாய் நடக்கிற காரியம் என்றால் என்னன்னா மரணம் தான். நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ தெரியல. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே பிரசங்க போய்கிறார், அப்படித்தானே இல்லையா? வீட்டுல வந்து எனக்கு தெரிய ஒரு நண்பர் பக்கத்து கிராமத்துல, எனக்கு நல்ல அறிமுகமான ஒரு கிராமத்துல, அவர் வீட்டுல நடு ரூம்ல அவர் உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்துட்டு டிவில ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டிவில சில நேரம் சிரிப்பான நிகழ்ச்சிலாம் வரும், சில நேரங்கள்ல கொடூரமான நிகழ்ச்சிலாம் வரும், சில நேரங்கள்ல நம்ம சிந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிலாம் வரும். ஆனா அன்றைக்கு அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்திருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை பார்த்தவர் நினைச்சாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, கை பொத்து நிக்கல வந்துச்சு. அதுல ஸ்பாட்ல போயிட்டார். அதனால உலகத்திலேயே மிக சுலபமாய் நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா மரணம். மரணம் மிக சுலபமாய் என்ன செய்யுது, நடக்கும். ஆனா இன்றைய வரைக்கும் நம்ம இருக்கணும்னா அது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது, அவங்க அண்ணன் சொன்னாங்க இந்த இடத்துல, நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எல்லா காரியத்தையும் நம்ம நினைச்ச முடியாது, சாதிச்சு விடவே முடியாது. அதனாலதான் யாக்கோபு நிருபத்துல சொன்னாரு, நாளைய
நான் அல்லது அடுத்த வருஷம் நம்ம இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி பிளான் பண்றவங்க எல்லாம் நாங்களும் உயிரோடு இருந்தால், தேவனுக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இந்த காரியத்தை நாங்கள் செய்வோம் என்று சொல்லுங்கள் என்பதாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனை சொல்லு. அதனால உங்களை பயமுறுத்துறதுக்கு நான் சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு இந்த உலகத்துல வாழணும்ங்கிறதுக்காக சொல்றேன். அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னா, ஒரு மனிதனுக்குள்ள தெய்வ பயம் இருக்குமானால் உங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் என்னாகும்? விருத்தியா. தெய்வ பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா பொட்டு போயிடும். சொல்லுங்க எல்லாரும். தெய்வ பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்ல பொட்டு போயிடும். உலகமே அவனுக்கு மறந்து போயிடும். அப்போ தெய்வ பயம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு அவசியம், அவ்வளவு அவசியம். ராஜாவா இருந்தாலும் சரிதான், சாதாரணமான ஒரு குடிமகனா இருந்தாலும் சரிதான், ஒரு சாதாரணமான எளிமையான ஒரு மனிதனா இருந்தாலும் சரிதான், அந்த மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டியது தேவனை குறித்த ஒரு பயம், தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை குறித்த ஒரு பயம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த ராஜாவுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். அப்போ கோணல் பிறந்த நாளில் இருந்தே இருக்கிறது. நான் சொன்னேன், இந்த ஊழியக்காரர் பிறந்த போதே அவருடைய தகப்பன் வருகிறார், அவருக்கு உதவி செய்த அவருடைய தாய்மாமன் வருகிறார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு மாசத்திற்குள்ளேயே 2-3 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க. அதனால இந்த மனுஷன் வந்து குழந்தையா இருந்த போது இவரை யாருமே சேர்த்துக் கொள்வதில்லை, யாருமே நினைச்சதில்லை, சேர்த்துக் கொள்ளுகிறதில்லை. காரணம், நம்ம பாணியில சொல்ல போனா அது ஒரு சாபம் பிடிச்ச குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறார். அல்லேலூயா. அப்படியே சாட்சியை நான் கேட்டேன். அப்போ தேவன் குறிப்பிட்ட அந்த நாள் வரைக்கும் அவர் வாழ்க்கையில எவ்வளவோ கூடுதலான காரியங்கள் இருந்தது, எவ்வளவோ கூடுதலான காரியங்கள் இருந்தது. வாழ முடியாத, படிக்க முடியாத, நிம்மதியா இருக்க முடியாத, ஒரு வஸ்திரம் கூட பெற்றுக்கொள்ள முடியாத, காலில் போடுவதற்கு ஒரு செருப்பு, நல்ல செருப்பு கூட வாங்க முடியாத அந்த மாதிரியான பயங்கரமான தரித்திரம், கோடல். ஆனா கர்த்தர் அவர் வாழ்க்கையில இடைப்பட்ட போது, பரிசுத்த ஆவியானவர் அவர் வாழ்க்கையில இடைப்பட்ட போது அவர் வாழ்க்கை முழுசும் மாறி, அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையான செயல்களை தேவன் செய்து இன்றைக்கும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பெர்னார்ட் பிளஸிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஊழியக்காரர். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகம் ஒரு மனுஷனுக்கு முன்பதாக கடந்து போகுமானால், கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு முன்பாக கடந்து போவாரே ஆனால், அவர் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கோணலையுமே அவர் செவ்வையாக்குவார், செவ்வையாக்குவார். நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு கோணலான ஒரு காரியத்தை நமக்கு முன்பதாக சாத்தான் கொண்டு வருவானே ஆனால், அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதையே நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கு, எவ்வளவு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. வேலையில போராட்டம் இல்லாம இருக்கா அப்படின்னு சொன்னா வேலையில போராட்டம் இருக்கு, சம்பளத்துல போராட்டம் இல்லாம இருக்கா அப்படின்னா சம்பளத்துல போராட்டம் இருக்கு. எனக்கு தெரிய போக்குவரத்து துறையில நிறைய நண்பர்கள் எனக்கு உண்டு, யசுவாதனை மாதிரி நிறைய அண்ணன்மார்கள் எனக்கு உண்டு. அப்போ அவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க அந்த வேலை காரியத்துல இருக்கிறதால அந்த கூடுதலான காரியங்களை என்ன சொல்லுவாங்க, அதற்கெல்லாம் தேவனுடைய சமூகத்துல போராடி போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு ராஜா, ஒரு பெரிய கோரேஸ் ராஜா, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர். வேத வசனத்தை நீங்க பாருங்க, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும்போது, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல கோரேசை பற்றி நம்ம பார்த்தோம்னா, அங்கேயும் இந்த கோரேசுடைய வாழ்க்கை காரியங்களை பற்றி தானியேலுடைய தீர்க்கதரிசன புத்தகத்துல அவர் குறித்து வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். தானியேலின் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல அதுல 28வது வசனத்தை நீங்க பாருங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது அப்படின்னு சொன்னாலே தேவனுடைய காரியமாக இந்த கோரேஸ் வந்து செயல்பட்டு கொண்டிருந்ததை நம்ம புரிந்து கொள்ள முடியும். தானியேல் ஒரு தீர்க்கதரிசி. தேவனுடைய ஜனங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருந்த அந்த பாபிலோனுடைய ராஜ்யபாரத்திற்குள் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர் இந்த தானியேல். பெரிய பொறுப்பில் இருந்தவர் இந்த தானியேல். தானியேலை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ தானியேலின் காரியம்
இந்த தரியனுடைய ராஜ்யபார காலத்திலும் அந்த கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் அது ஜெயமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கோரேசை ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்தார்? கோரேசுடைய வாழ்க்கையானது எதற்காக முன்குறிக்கப்பட்டிருந்தது? தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காரியத்திற்காக முன்குறிக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காரியத்திற்காக முன்குறிக்கப்பட்டிருந்தது. அந்த ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தருவேன். பாருங்க, இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் உன் வாழ்க்கையில இருக்கிற கோணல்களை எல்லாம் சபையாக்குவேன் என்று சொல்றார். ராஜா அப்படின்னாலே அந்த ராஜ்யபாரத்தினுடைய காரியங்கள், அப்புறம் எதிரி ராஜாக்களுடைய காரியங்கள், இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. ராஜா அப்படின்னா சாதாரணமா ஒரு வீட்டுல நம்ம ஒரு வீட்டை கட்டி குடியிருக்கிறதுக்குள்ள நம்ம படாத பாடுபட்ட சமீபத்துல சத்தியமங்கலத்திலிருந்து ஒரு அன்னை போன் பண்ணாங்க. என்ன போன் பண்ணாங்கன்னா, அவர் வீடு கட்ட ஆரம்பிச்சாரு. வீடு கட்ட ஆரம்பிச்ச உடனே பக்கத்து வீட்டுல இருந்து பயங்கரமான பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. பயங்கரமான பிரச்சனை. நீ கல்லக்க போடாத, நீ மண்ணை போடாத, வீடு கட்டி சுவர் மேல எழுப்பி வந்தோடனே சுவருக்கு தண்ணி நினைக்குமா வேண்டாமா? நினைச்சாதான் சுவரா முன்னாடி பொறிஞ்சு போயிரு. நம்ம சுவர் எந்த அளவுக்கு நல்ல தண்ணி விட்டு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த சுவர் எப்படி இருக்குமா? ஆமா, நல்ல தேவ பிரசன்னத்துல நீங்க ஜெபிக்க தான் இது என்ன செய்யும்? ஆமா, ஸ்ட்ராங்கா. ஹல்லேலூயா. அப்போ தண்ணி பிடிச்சாச்சுன்னா, ஒரு சுவர்ல தண்ணி பிடிக்கும் போது பக்கத்து சுவர்ல தண்ணி படுமப்படாதா? படுமப்படாதா? அந்தமா ஒரு சத்தம். அப்போ சாதாரணமா இவர் வீட்டையே அவர் கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்வதற்கு அவரால் நினைச்சல முடியும். அது வீடு அப்படியே கட்டி முடிச்சுட்டு அந்த அண்ணன் எதுனாலும் என்ன ஜெபம் சொல்லுவார். வேலையை ஆரம்பிக்கனாலும் ஜெபம், நடக்கிறதுக்கும் ஜெபம். அப்புறம் வீடெல்லாம் கட்டி தண்ணி நினைக்கும் போது அவ்வளவு பிரச்சனை, போராட்டம், அதற்கெல்லாம் ஜெபம், அதெல்லாம் முடிஞ்சு கடைசியா வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. வீடெல்லாம் கட்டி முடிச்சோடனே நீ கூட்டிட்டு போய் 3வது மாடி வரைக்கும் ஏற வச்சு, ஆனா இவ்வளவு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார்னு சொல்லி 2 பேரும் 3வது மாடியில இருந்து கர்த்தரை மகிமை கொடுத்துட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் எடுக்கிறதுல பிரச்சனை. கரண்ட் எடுக்கிறதுல பிரச்சனை வரும் அப்படின்னா இபி ஆபீஸ் போனாதான் இருக்கு. ஒரு ஜவர்ல நின்று நம்ம எட்டி பிடிக்கிற அளவுக்கு கரண்ட் வயர் அடிச்சு விடாது, வரக்கூடாது. ஆமா, அந்த அளவுக்கு கேப் இருந்தாதான் ஈபியில லைட் தருவாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள அவர் ஒரு பாடுபட்டார். ஆனா இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலேயும் தேவனுடைய கரம் ஒரு உதவியா இருக்கு. அல்லேலூயா. இது யதார்த்தமா நடக்கிற ஒரு காரியம் தான். ஒரு வீடு கட்டுகிறது யதார்த்தமா நடக்கிற ஒரு காரியம் தான். ஆனாலும் அதிலே தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாத பட்சத்துல நாம் அதை செய்து முடிக்கவே முடியாது. அதனாலதான் சங்கீதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை சொல்லுங்க எல்லாரும். ஆமா, இது நான் எதுக்கு சொல்லிட்டே தெரியல. ஒருவேளை உங்க வீடுகள் எந்த நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஆவியில வளர்த்து சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆனா எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு முன்னால போகும்போது அவர் இருக்கிற எல்லா கோணலையுமே நினைச்சுவாரா, சரியாக்குவார். கோரேஸ் ராஜாவுக்கு முன்னால ஆண்டவர் கடந்து போனதற்கு என்ன முகாந்திரம்? ஆண்டவர் இந்த கோரேஸ் ராஜாவை தெரிந்தெடுத்ததற்கு என்ன முகாந்திரம்? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமத்தை நான் தரிப்பித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னை அறியல. வானத்தை பூமியை படைத்த தெய்வம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். முழு உலகத்தை படைத்தவர் அவர்தான், நம்மை படைத்தவர் அவர்தான், நமக்குள்ளே ஜீவ சுவாசத்தை வைத்தவர் அவர்தான். ஆனா இந்த அறிவு உலகத்துல பல கோடிக்கணக்கான ஜனங்களுக்குள்ள இல்லை. அதே போல இந்த கோரேஸ் ராஜாவுக்குள்ளேயும் இல்லை. கோரேஸ் ராஜாவுக்கு
பெர்சியனாகிய கோரேஸ் அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த பெர்சியனாகிய கோரேசுடைய இருதயத்திற்குள்ள கர்த்தர் இவர்தான், என்னை படைத்தவர் இவர்தான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இவரே முழு உலகத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற அந்த அறிவு அந்த கோரேசுடைய உள்ளத்திற்குள்ள இல்லை. நீங்க ஏசாயா 53 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவரை குறித்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் அதுல 11 வசனம் சொல்லுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அப்போ வசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் நீதிமானாய் மாறுவான். ஆனா அறியாமை உள்ள ஒரு காலம், அறியாமை உள்ள ஒரு காலம், எனக்கு தெய்வம் யாருன்னு தெரியல, எனக்கு இயேசு யாருன்னு தெரியல, இயேசு ஏன் மரித்தார்னு தெரியல, ஒண்ணுமே எனக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியாதிருந்த ஒரு காலத்துல தேவன் ஒரு மனுஷனை தேடி வருகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் மனுஷன் வைத்த ஒரு பெரிய இரக்கம். ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல வைத்த மகா பெரிய ஒரு இரக்கம். அந்த இரக்கம்னா என்ன? ஒண்ணுமே தெரியாம இருந்த ஒரு நேரம் அவர் நம்மை தேடி வந்து நான் தான் உன்னை படைத்தவர் என்கின்ற அந்த வெளிச்சத்தை தருகிறார் பாருங்க, அந்த வெளிப்பாட்டை தருகிறார் பாருங்க. அதுதான் மனுஷன் மேல் ஆண்டவர் வைத்த வெளியேறப்பட்ட கிருபை, வெளியேறப்பட்டதான இரக்கம். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இப்போ கோரேஸ் அவர் பெரிய ராஜாவா இருந்தாலும், ராஜ்யபாரத்தின் காரியங்கள் தெரிந்திருந்தாலும், பாபிலோன் ராஜ்யம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு ராஜ்யம் அல்ல. 127 தேசத்தை உள்ளடக்கியது. எத்தனை தேசம்? ஆமா, இந்த போக்குவரத்து துறையில உள்ள இந்த ஜெபாய்க்குங்கிறது சாதாரணமானதில்லை. 117 மிஸ்ரடிகளை உள்ளடக்கியது. இது மிகையாகாது. நான் சொல்ற இந்த வார்த்தை உங்களுக்கு மிகையாகாது. 127 தேசத்தின் தலைவராய் ராஜாவாய் இருந்த அந்த கோரேசுக்கு தெய்வம் யாருமே தெரியல, தேவன் யாருமே தெரியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இவன் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்ததினாலே இவன் அந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயம் கட்டப்படுவதற்கு ஏதுவான கட்டளை இவன் வாயிலிருந்து பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற தேவனுடைய ஒரு தெரிந்தெடுப்பு அந்த மனுஷன் மேல் இருந்ததினாலே ஆண்டவர் தன்னை இவனுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னை இவனுக்கு வெளிப்படுத்துகிறார். மகாபிரிய ராஜா 127 தேசம். நீங்க எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரை 127 தேசங்களை உள்ளடக்கியது அந்த பாபிலோன் என்று அழைக்கப்படுகிற அந்த மகாபெரிய ஒரு சாம்ராஜ்யம். அதனால அவர்கள் ஒரு பெரிய வல்லரசாக இருந்தார்கள். அவ்வளவு தேசத்தை அவர்கள் அரசாண்டார்கள். அவ்வளவு தேசத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு யார் கையில இருந்தது அப்படின்னா தானியேலுடைய கையில இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுல 4 பிள்ளைகளை வச்சு நம்மளால நினைச்சு முடியுதா? 2 பிள்ளைய வச்சு நம்மளால நினைச்சு முடியல. ஆமா, ஒண்ணு இந்த பக்கம் போகுது, ஒண்ணு இந்த பக்கம் போகுது. ஓனாக வேலைக்கு போகுது, தவளை தண்ணிக்கு போகுதுங்கிற மாதிரி பெரிய போராட்டமா இருக்கு. அந்த 2 பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு செல்போன் இருந்துச்சுன்னா சண்டை காணுதான். ஒரு செல்போன் மட்டும் வீட்டுல இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட் பிரச்சனை என்னன்னா, வந்த உடனே ஏமா எனக்கு செல்போனை தாங்கம்மா, முந்தவே சின்னவே ஏமா எனக்கு செல்போனை தாங்கம்மா. ஆக மொத்தத்துல ஒரே பிரச்சனையா தான். இந்த செல்போனால இன்னைக்கு குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைக்கு அளவே. எனக்கு தெரிய ஒரு வீட்டுல ஒரு அக்காவும் தங்கச்சும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ரோஸ் செடி வளர்த்தாங்க. ரோஜா செடி வளர்ந்துகிட்டே இருந்துச்சு, 6 உயரத்துக்கு வளர்ந்துச்சு. நான் போகும்போதெல்லாம் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நல்லா தான் வளர்ந்துட்டே இருந்துச்சு. 2 பேரும் மாத்தி தண்ணி ஊத்துனாங்க. ஒரு பிள்ளை அதுக்கு முட்டத்தோடலாம் போடும், ஒரு பிள்ளை அதுக்கு வெங்காயத்தோடலாம் போடும், ஒரு பிள்ளை அதுக்கு உரம்லாம் வைக்கும், தண்ணி எல்லாம் வச்சு வளர்த்து அது 6 உயரத்துக்கு மேல வளர்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு பூ போதுச்சு. இப்ப புரிஞ்சுட்டு உங்களுக்கு? அதாவது அந்த ரோஸ் செடியாவது இவ்வளவு
நீ பாடுபட்டு என்னை 2 பேரும் சேர்ந்து வளர்த்துட்டாங்களேன்னு சொல்லி அது 2 பூவாவது பூத்திருக்கணும். பூத்திருக்கா 2 பூவாவது பூத்திருக்கணும். அவ்வளோ பெருசா வளர்த்துட்டு 2 தங்கச்சிமா இருக்கிறதுல சண்டை. அவ்வளோ பெருசா வளர்ந்து கடைசியா நானும் தான் அவங்க அடிக்கடி போகிறேன் பார்ப்பேன். ஒரே ஒரு பூ, ஆனா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒயிட் ட்ரெஸ் சொல்லுங்க. இப்ப சண்டை ஆரம்பிச்சு. ஒருத்தி சொல்றா நான் தான் வெங்காய தள்ளி போட்டேன், எனக்கு தான் பூ வேணும். ஒருத்தி சொல்றா நான் தான் தண்ணி ஊத்துனேன், நீ ஏன் தண்ணி ஊத்துனா? நான் தான் தண்ணி ஊத்துனேன், நான் தான் இந்த பூவை வைப்பேன். கடைசியா அந்த பூவை யாருமே பெறுகிறது? அது அப்படியே வளர்ந்து ஒன்னொன்னா முதிர்ந்து குச்சி ஆயிடுச்சு. இப்ப 2 சகோதரிகளையே கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பங்கள்ல இன்றைக்கு என்ன காரணம்? நம்ம வீடு செம்மையா இராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நம்முடைய வீட்டுல உள்ள பிரச்சனைகளை நம்ம ஓவர்டேக் பண்ண முடியாததற்கு என்ன காரணம்? நல்ல கவனிங்க. 127 தேசத்தை அரசாண்ட இந்த கோரேசினுடைய வாயிலிருந்து எருசலேம் தேவாலயம் கட்டப்படணும் அப்படிங்கிற வார்த்தை புறப்படுவதற்காக தான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை அறியாதிருந்தவனுக்கு நாமம் தருப்பீட்டு. ஆண்டவர் எப்போதுமே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செயல்பட்டுட்டே இருக்கார். அல்லேலூயா. யார் ஒருத்தர் தன்னை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க மேல ஆவியானவர் அசைவாடிக்கிட்டே இருப்பார். அவங்க மேல நீங்க ஆண்டவருக்கு அந்த மகிமையா வாழ்ந்து நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க மேல ஆவியானவர் அசைவாடிக்கிட்டே இருப்பார். நான் சேலஞ்சா சொல்றேன். ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு அந்த அர்ப்பணிக்கப்பட்டுட்டுன்னா அந்த மனுஷனை விட்டு ஆவியானவர் போக மாட்டார். நீங்க கவனிங்க. அப்போ இன்னைக்கு சாதாரணமா ஒரு வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளையே நம்ம நினைச்ச முடியல மேற்கொண்டு அப்படியே நம்ம குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சியை நம்ம கட்டி காத்து கொண்டு போகிறதுங்கிறது பயங்கரமான சிரமமா இருக்கு. ஏதாவது ஒரு டோடலான காரியத்தை சாத்தான் நினைச்சிடலாம், கொண்டு வந்துடுறோம். அது நமக்குள்ள இருக்கிற பொருளாதாரத்தில் இருந்து வரலாம், நம்மை சுற்றிலும் உள்ள மற்ற மனிதர்கள் மூலமாய் வரலாம், இல்ல குடும்பத்தின் மூலமாய் ஏதோ ஒரு கோடலான காரியம் நினைச்சிருது வந்துருது, சமாதானம் கெட்டு போது, மகிழ்ச்சி இல்லாம போயிருது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஆனா அவ்வளவு தேசத்தை அரசாண்ட இந்த கோரேசுக்கு அருகில் இருந்த இந்த தானியேல், நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு என்ன காரணம்? தேவன் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டார்னா, நான் இவனுக்கு முன்னால போனோம், இவன் வாழ்க்கையில இருக்கிற கோணலை எல்லாம் செவையாக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு தீர்மானம் பண்ணிட்டார்னா, அவருடைய தீர்மானத்தை உடைப்பதற்கு இந்த உலகத்துல எந்த வல்லமையும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தருக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார்னா, அந்த தீர்மானத்தை உடைக்கிறதற்கு இந்த உலகத்துல எந்த வல்லமையும் இல்லவே. அந்த விசுவாசத்துலதான் நம்ம இங்க கூடி இருக்கிறோம் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. அந்த விசுவாசத்துலதான். என்ன, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு யார் சொன்னா? யோபு பக்தன் சொன்னார். அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு கோணலான காரியங்கள் அவர் வாழ்க்கையில பிரவேசித்திருந்தாலும், சாத்தான் அவ்வளவு நஷ்டங்களை உண்டாக்கியிருந்தாலும், அவ்வளவு மன வேதனைகளை உண்டாக்கியிருந்தாலும், தேவன் முன்வைத்து அவருடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போன காரியம் என்னன்னா, சாத்தானை வெட்கப்படுத்தி யோபுவை இரட்டத்தனையாக நினைச்சு தரணும், ஆசீர்வதித்திருந்த வேண்டும் என்பது. சாத்தானை வெட்கப்படுத்தணும், யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் அந்த யோபுடைய வாழ்க்கையில அவ்வளவு கோடலானவைகளை அனுமதித்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் அனுமதித்த அந்த கோடலான காரியங்கள் யோபுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே தான் இருந்தார். எங்கேயாவது கொடுத்தாரா? அவ்வளவு பாடு, அவ்வளவு பிரச்சனை, நஷ்டம், பிள்ளைகள் மறித்து போது, வீடு விழுந்திருந்து, அப்புறம் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாமே லாஸ், எவ்ரிதிங் லாஸ். அவருக்கு தான் ஜீவன் இருந்தது, உடல்ல சரீரத்துல ஆரோக்கியம் கூட இல்லை. அவ்வளவு கேடான கோடலான காரியங்கள் யோபுவை சுற்றி சுற்றி அடித்து அடித்து யோபுடைய வாழ்க்கையை அப்படியே பெருமையாக்கி கொண்டிருந்தாலும் சொன்னார், ஒவ்வொரு பெருமைக்கும் மத்தியிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன். அந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்கிற பக்தர்களுக்குள்ள இருக்குமா, எனக்குள்ள இருக்குமா தெரியல. கர்த்தருக்கு சொல்ல நம்மளே ஒருவருக்கு தானே செய்யறோம். ஒரு பாடு வந்தோடனே குடும்பமா பாடு. இன்னைக்கு காலையில கூட ஒரு காரியத்தை யோசித்து இன்னொரு பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பாட சொன்னாரு, சிலுவையில இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து அறையப்பட்டிருக்கும் போது கூட நீ தேவகுமாரனை ஆனால் சிறுவிலிருந்து இறங்கி வாணிதான் எழுதிட்டார். பக்தர்கள், தேவ பிள்ளைகள், நீதிமான்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு சோதனை வந்துச்சு அப்படிங்கும் போது நம்ம யாரை தான் நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இயேசுவை நம்ம நோக்கி பார்க்கணும். மாறாக முறுமுறுக்கவே கூடாது. அல்லேலூயா. எந்த கோணலான காரியமா இருந்தாலும் நீங்க நல்லா கவனிங்க. தேவன் அனுமதிக்காத எந்த ஒரு கோணலும் கோரேசுக்கு வரவே வராது. தேவன் அனுமதிக்காத எந்த ஒரு கோணலும் யோபுக்கு என்ன செய்யாது? வரவே வராது. ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு காரியம் நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த கோணலை செவ்வையாக்கக்கூடிய ஒரே ஒருவர், நம்மை படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் என்னை தேடி வந்தவர். ஒருவேளை நான் அவரை அறியாதிருந்தும், நான் அறியாத ஒரு காலத்தில் கூட என்னை தேடி வந்து என்னை ரட்சித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இந்த கோணலான காரியங்களை மாற்ற வல்லமை உள்ளவர் என்கின்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய வாய் ஆண்டவரை பார்த்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும். அல்லேலூயா. என்ன சொல்லும்? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டே. எனக்கு பெரிய ஒரு சகோதரி எங்க ஊழியத்துல உண்டு. அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய கோணல்கள், நிறைய வீட்டுல அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், சாத்தான் அவ்வளவு பயங்கரமாய் ஒரு வீடுகள்ல ஆதிக்கம் செலுத்தி நிம்மதியை கெடுத்து கடைசியா ஒரு குழந்தையும் மறைத்து போயிடுச்சு. நல்ல ஒரு சின்ன பிள்ளை அது மறைத்து போன அந்த காலகட்டத்துல அவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இருதயம் அப்படி கலங்கிக்கிட்டே இருக்குமா. இருதயம் எப்படி இருக்கும்? இருதயம் அப்படி கலங்கிக்கிட்டே இருக்குமா. வேதனை, இருள், போராட்டம், இருதயம் அப்படி கலங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த இருதயத்தின் கலக்கத்திற்கு மத்தியில அங்க அவ்வளவு வேதனைக்கு நடுவில் இருந்த போது ஒரு நாள் ஒரு மாலை நேரம் அப்படி கொஞ்சம் இருள் வருகிற ஒரு 6 மணி அந்த நேரத்துல அவங்க வீட்டுல இருக்கும் போது அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, இயேசுவை அறிந்தவங்க இல்ல, இயேசுவை ஆராதிக்கிறவங்க இல்ல. ஆனா அவ்வளவு வேதனைக்கு மத்தியில இருந்த போது அந்த ஊர்ல, அந்த கிராமத்துல இருந்த கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து வெளிச்சம் அவங்க மேல அப்படியே விழுந்தது. ஒருத்தர் ஒரு டார்ச் லைட் ஒரு மேல அடிச்சு அப்படி இருக்கும். நான் இருக்கு ஒரு டார்ச் லைட் உங்க மேல அடிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆலயத்துல இருந்து ஒரு வெளிச்சம் அவங்க மேல அப்படியே விழுது. உடனே அவங்களுக்கு வாயில ஒரு வார்த்தை வருது, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முதல் அந்த அக்கா சொன்ன வார்த்தை அதுதான். இயேசுவை குறித்து அவங்க முதல் சொன்ன வார்த்தை என்னதான்? சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அறியாதிருந்த ஒரு காலத்துல, அவதிப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலத்துல, சாத்தான் அவளுக்கு பல கோணலை கொண்டு வந்திருந்த காலத்துல அந்த கோணலை எல்லாம் நீக்கி அவர்களை சபைப்படுத்தி அவர்களை ஜீவ பாதையில நடத்தும்படி கர்த்தர் சித்தம் கொண்டதுனால அவர் ஆலயத்திலிருந்து உண்டான அந்த வெளிச்சம் அவளை சந்தித்து வாழ்க்கை முற்றிலும் மாறிட்டு இத்தனை ஆண்டுகள் ஊழியத்தில் எனக்கு நல்ல உறுதுணையா இருந்து ஊழியம் செய்கிறார்கள். ஹalleluya. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னன்னா, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றது, ஒருவேளை இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்திருக்கிறோமோ, இந்த கோரேஸ் தேவனை அறியாதிருந்த ஒரு காலத்துல தேவன் அவனை குறித்து ஒரு முன் ஏற்பாடு ஏற்படுத்தி வைத்திருந்தார். என்ன காரியம்? என்னுடைய ஆலயத்தின் காரியமாக இவன் என்ன செய்யணும்? பயன்படணும் அப்படிங்கிறது. ஹalleluya. என்னுடைய ஆலயத்தின் காரியமாக இந்த கோரேஸ் என்ன செய்யணும்? பயன்படும். கர்த்தருக்காக பயன்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக பயன்படணும். கர்த்தருடைய ராஜரீக வல்லமைக்காக பயன்படணும். ஆலயம் அப்படினாலே நீங்க கவனிங்க, அது எருசலேமில் இருக்கிற தேவாலயமா இருந்தாலும் சரி, இந்த சிறுவைகுண்டத்துல இருந்த எந்த பரிசுத்த கர்த்தருடைய ஆலயமா இருந்தாலும் சரி, எல்லாமே தேவனுடைய ராஜரீக வல்லமையை விளங்க பண்ணுகிறது. அதே போல ஒரு மிஷனரி ஃபீல்ட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆலயம் தான் இருக்கும். மிஷனரி ஃபீல்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஆலயத்தை பார்க்கவே கஷ்டம், முடியாது. இப்ப வேணா பக்கத்து மாநிலத்துல விட பார்க்கலாம். இன்டீரியலா நீங்க போயிட்டீங்க, உள்ள ரொம்ப தள்ளி போயிட்டீங்கன்னா என்ன, இதுக்கு ஒரு 20 பங்குக்கு ஒரு ஆலயம், சின்ன ஆலயம். அதுவும் மேலாம் காங்கிரீட்ல இருக்காது, மேலாம் சும்மா தட்டோடு இருக்கும் அல்லது ஏதாவது ஓலைய மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா அதற்குள்ள இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற இந்த ஆராதனையில வெளிப்படுகிற தேவ மகிமையை பார்த்தீங்கன்னா அங்க அவ்வளவு பிரசன்னமா இருக்கும். ஹalleluya,
காரணம் உண்மையான இருதயத்தோடு ஜனங்கள் நினைச்சாங்க, கர்த்தரை தேடுறாங்க. சாதாரணமான வாங்கடிக்கு ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன். வாங்கடிங்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆலயம் தான், அதுல மேல இருக்க ஓடெல்லாம் உடஞ்சி நொறுக்கி தான் இருந்துச்சு. அதுல கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நேரத்துல ஒரு வாலிப தம்பி ஒரு பாட்டு பாடுறான். அவனே எழுதி பாடின பாட்டு, கவனிக்கிறீங்களா? அவனே எழுதி பாடின பாட்டு. அந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, அவன் வந்து ஒரு பெரிய குடிகாரன், மனம் திரும்பிட்டான், இயேசுவை இரட்சகராய் கண்டுபிடிச்சான், மனம் திரும்பிட்டான், ஆண்டவருடைய பிள்ளையா மாறினா. அவன் வாழ்க்கையில உள்ளதான் பாட்டா எழுதி, ஆண்டவரே நான் ஒரு காலத்துல குடிகாரனா இருந்தேன், இப்ப நான் உடைய பிள்ளையா இருக்கிறேன், அதை விளங்கப்பட்டிருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை ஒரு சின்ன டோனாக்கு மாதிரி இந்த கொட்டு மாதிரி இருக்கும், அதை அடிச்சுட்டு அந்த பையன் பாடின அந்த பாட்டுல இறங்கின தேவ மகிமையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகிமையா இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆலயம் என்றாலே அது தேவனுடைய ராஜரீக வல்லமையை விளங்கப்படுகிற ஒரு காரியம். எந்த கிராமத்துல இருக்கிறதா இருந்தாலும் சரிதான், அது எருசலேம் பட்டணத்துல சாலமோன் ராஜா கட்டின ஆலயமா இருந்தாலும் சரிதான், சாலமோனுக்கு பிறகு அது தகர்க்கப்பட்ட பிறகு செருபாபேலுடைய தலைமையில கட்டப்பட்ட அந்த ஆலயமா இருந்தாலும் சரிதான், செருபாபேலுடைய தலைமையில கட்டப்படுகிற அந்த ஆலயத்திற்கு தான் இந்த கோரேஸ் உத்தரவு கொடுத்தார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அவ்வளவு தேவனுடைய அந்த ராஜரீக மகிமையை விளங்கப்படுகிறது கர்த்தருடைய ஆலயம். கவனிங்க, இப்போ இந்த கோரேஸ் வந்து கர்த்தரை அறியாதிருந்த போது ஆண்டவர் ஒரு தீர்மானம் கொடுத்தாரு, இந்த கோரேஸ் மூலமாக என்னுடைய ஆலயத்தை நான் கட்டணும், என்னுடைய ஆலயத்தை செய்யணும், கட்டணும். அதனாலதான் ஆண்டவர் வந்து என்ன செய்றாருன்னா, அந்த கோரேசுக்கு முன்பதாக போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கோரேசுக்கு முன்பதாக என்ன செய்றாரு? போயிட்டே இருக்கு. நேற்றைக்கு தெய்வ சமூகத்துல காத்திருந்து தரித்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் எனக்கு நேற்றைக்கு ஆண்டவர் என்ன தரிசனத்தை கொடுத்து இந்த வசனத்தை தந்தாரோ அதே ரிலேட்டடா மறுபடியும் அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசுறாரு. இதை நீ பேசு, இதை நீ பேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து சென்று உங்களுக்கு முன்பதாக சாத்தானால் கொண்டு வரப்பட்டிருந்த அத்தனை கோடலான காரியங்களையும் அவர் செவ்வையாக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஒன்றல்ல ரெண்டல்ல, சாத்தான் வந்து உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு கோடலான காரியங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அதை நினைச்சுவாரா? செவ்வைப்படுத்தி கொண்டே இருப்பார், செவ்வைப்படுத்தி கொண்டே இருப்பார். தேவனுடைய ஜனங்கள் அப்படின்னாலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு கோடலான காரியத்தை சாத்தான் கட்டாயம் கொண்டு வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சாத்தானுக்கு வேலையே என்ன? பிசாசுக்கு வேலை என்ன? அவன் வந்து எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார். அப்போ கோடலான காரியங்கள் நமக்கு முன்பதாய் வரும்போது நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். நான் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருக்கிறதினாலே நான் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருக்கிறதினாலே சாத்தான் எனக்கு விரோதமா என்ன செய்யறான்? ஒரு கோடலான காரியத்தை கொண்டு வந்திருக்கிறான். அதனால இந்த கோடலான காரியத்தை சரி செய்து எனக்கு நேர்வழியை ஏற்படுத்தி தருவதற்கு என் தேவன் எனக்கு முன்பதாக கடந்து போய்கொண்டே இருக்கிறார், கடந்து போய்கொண்டே இருக்கிறார். கர்த்தர்களுக்கு முன்பதாய் கடந்து போகும்போது சாத்தான்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற அத்தனை கோடலான காரியங்களையும் நிச்சயமாய் அவர் சரியாக்குவார். நான் உனக்கு முன்னே சென்று கோடலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர். அப்ப செவ்வையான பாதையிலே நம்மை நடத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துகிற பாதையெல்லாம் எப்படிதான் இருக்கும்? செவ்வையாக இருக்கு. அவர் செவ்வையானவர். அல்லேலூயா. அவர் நீதியுள்ளவர், அவர் நித்திய கற்பனையானவர். அப்ப ஆண்டவர் தேவ ஜனத்திற்கு முன்பதாய் வருகிற எல்லா கோடலான காரியங்களையுமே அவர் செவ்வையாக்கி கொண்டே இருப்பார். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல அதுல 11ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக 22ஆம் வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் யாக்கோபை சந்தித்து பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து யாக்கோபை சந்தித்து பேசுகிறார். அப்படி ஆண்டவர் யாக்கோபை சந்தித்து பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நீங்க நல்ல கவனிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மனிதன் தேவனை அறியாதிருந்தாலும் தேவன் அந்த மனுஷனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அந்த மனுஷனை நினைச்சாராம், சந்திக்கிறார். இப்ப கோரேஸ் வந்து தேவனை அறியாதிருந்தும்
ஆண்டவர் அந்த மனுஷனை சந்தித்து அவன் மூலமாய் தன்னுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டும்படியான காரியத்தை செய்கிறார். இந்த யாக்கோபை நீங்க பாருங்க. யாக்கோபு அவன் ஈசாக்கின் புத்திரனா இருந்தாலும் தேவனுக்கு யாக்கோபுக்கு என்ன சம்பந்தமே. அல்லேலூயா. ஆமா, எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். என்னன்னா, கோயில் பிள்ளைகளா இருக்கிறவங்க கோயிலுக்கே கொடுத்துட்டு இருப்பாங்களாம், தேவ பிள்ளைகளா இருக்கிறவங்க மிஷனரிக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஆலயம் ஆலயம் கர்த்தருடைய வீடு, ஜெபாலயம். ஆனா கர்த்தர் இல்லாமல் கர்த்தருடைய ஆலயம். நிறைய பேருக்கு ஆலயத்துல ஐக்கியம் இருக்கும், ஆண்டவரிடத்துல ஐக்கியம் இருக்காது. நிறைய பேருக்கு எங்க ஐக்கியம் இருக்கும்? ஆமா, ஆலயத்துல ஐக்கியம் இருக்கும். தேவனுடைய ஆலயம் என்கிறதுனாலதான் இந்த கட்டிடத்திற்கு மதிப்பை அல்லாமல் தேவன் இல்லாத கட்டிடம் வெறுமையானது. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஈசாக்கின் புத்திரனா இருந்தாலும் யாக்கோபுக்கும் கர்த்தருக்கும் இடையில ஐக்கியமே. ஆனால் ஆண்டவர் யாக்கோபை தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். காரணம், இந்த யாக்கோபும் இந்த ஏசாவும் தாய் வைத்து இருக்கும் போதே ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. பயங்கரமான போராட்டம் வயிற்றுக்குள்ளேயே வந்துச்சு. அப்போ இந்த ஈசாக்கு இந்த யாக்கோபு வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரெபெக்காள் போய் விசாரிக்கிறாங்க கர்த்தரிடத்துல. ஆண்டவரே, இப்படியானால் எனக்கு எப்படியோ? ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி ஸ்கேன் எல்லாம் போய் இல்ல, யாரும் போய் ஸ்கேன் எடுக்க முடியாது, என்ன நடக்குன்னு யாரும் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அப்ப எல்லா ஸ்கேனுக்கும் மேலான ஸ்கேன் யாருடைய ஸ்கேன் தான்? ஆண்டுடைய கண்கள் தான். ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்கிறார்கள். அவர் சொன்னாரு, 2 ஜாதி உன்னுடைய வயிற்றுல இருக்கிறது, உன்னுடைய கர்ப்பத்துல 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 2 ஜாதியா வந்துடும். அப்புறம் சொல்றாரு, இந்த இளையவன் தான் மூத்தவனை பார்க்கிலும் மேன்மையானவன். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த யாக்கோபு, தெரிந்தெடுக்கப்பட்ட யாக்கோபு, ஒருவேளை அவனுக்குள்ள பராசை இருந்துச்சு, பல ஏமாற்றுகிற தன்மைகள்லாம் இருந்தாலுமே எல்லாவற்றையுமே பூரணப்படுத்துவது தேவன் தான். நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற அத்தனை கெட்ட சுபாவத்தை அகற்றிட்டு தன்னுடைய சுபாவத்தை நமக்குள்ள தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு மிக அவசியமான ஒண்ணு என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற சுபாவம் எல்லாம் அழிஞ்சு எனக்குள்ள என்ன சுபாவம் வரணும்? திவ்ய சுபாவம். அதான் கிறிஸ்துவின் சுபாவம். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு தேவையானது, கிறிஸ்தவர்களுக்கு தேவையானது, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவையானது என்னன்னா, உங்களுடைய ஜென்ம சுபாவம் என்ன சொல்லணும்? அழிஞ்சிடும். அதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல சொல்றார், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனை அறியான். யாக்கோபு ஏன் தேவனை அறியலன்னா, அவனுக்கு யாரும் என்னையும் போட்டு எவன் நாசமா போனாலும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் யாக்கோபு. ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன், நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எவன் நாசமா போனாலும் நான் என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் யாக்கோபு. யாக்கோபினுடைய பொருள், யாக்கோபுடைய பெயருக்கு பொருளை தட்டி வீழ்த்துகிறான். அடுத்தவரை ஏமாற்றினாலும் நான் என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சுபாவமுடைய அந்த யாக்கோபு. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஜென்ம சுபாவத்தை அகற்றிட்டு தன்னுடைய சுபாவத்தை தேவன் நமக்குள்ள நினைச்சுகிறார், வைக்கிறார். அதனாலதான் கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அப்பப்போ நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம் வெளியே வந்துச்சுன்னு நான் இங்க நிக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் இங்க உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்க முடியும். அவ்வளவு கேடான சுபாவங்கள் தான் நமக்குள்ள இருந்துச்சு. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் நம்மை விட்டு என்ன செஞ்சாரு? அகற்றி 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 இந்த தரிசா கிடக்கிற நிலத்துல என்ன இருக்கும்? கரடு முரடான புல்லுகள் இருக்கும். அதையெல்லாம் வெட்டி அகற்றி நிலத்தெல்லாம் பண்படுத்தி உழுது நல்ல பரம்படித்து சமதளமாக்கி அதுல கொண்டு போய் நம்ம விதைக்கிறோம் பாருங்க, அந்த விதை தான் கனியும். அதனாலதான் வசனம் சொல்லுங்கள், தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். யாக்கோபு அப்படி இருந்த ஒரு மனுஷன் தான் கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சந்திக்கிற போது யாக்கோபுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு பிரயாணம் அது. யாக்கோபு போகிற இடத்துல தனக்கு ஆகாரம் கிடைக்குமா அந்த நம்பிக்கை இல்லை, பாதுகாப்பு கிடைக்குமா அந்த நம்பிக்கை இல்லை, நான் அங்க போய் வாழ முடியுமா அந்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையே இல்லாத அந்த பிரயாணத்துல தேவன் அவரை சந்தித்து ஆண்டவர் அவரோடு பேசுகிற போது இந்த யாக்கோபு ஆண்டவரை பார்த்து சொன்னாரு 20வது வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு
தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்பதான் சொல்ற, அப்ப அதற்கு முன்னால வரைக்கும் கர்த்தர் என் தெய்வம் என்று சொல்லி யாக்கோபு என்ன செய்யல, அங்கீகரித்து கொள்ளல. அவர் தெய்வமா தான் இருந்தாரு. யாக்கோபு என்ன செய்யல, கவனிக்கிறீங்களா? யாக்கோபு என்ன செய்யல, அங்கீகரிக்கல. கர்த்தர் தான் தெய்வம். வானத்தை பூமியை படைத்தவர், நம்ம எல்லாரையும் படைத்தவர், முழு உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களை படைத்து பாதுகாத்து வழிநடத்துகிற பரிசுத்தமான வல்லமையுள்ள ஒரே தேவன். அப்போ கர்த்தர் தான் தெய்வம் அப்படிங்கிறத இந்த யாக்கோபு தன் இருதயத்திற்குள்ள என்ன செய்யல, அங்கீகரித்துக் கொள்ளல அதுவரை. இப்போ ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின அந்த நாளிலே இந்த யாக்கோபுக்கு அந்த காரியம் புலப்பட்டு அவர் சொன்னாரு, நம்பிக்கை இல்லாத ஒரு பிரயாணம். நான் போய் அங்க வாழ முடியுமா, சுகமா இருக்க முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, ஆகாரம் கிடைக்குமா, வஸ்திரம் கிடைக்குமா, தங்குவதற்கு வீடு கிடைக்குமா, எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு பிரயாணத்துலதான் தேவன் அவனை சந்தித்து ஒரு நம்பிக்கையை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா, நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். நான் உனக்கு முன்னால போவேன்னு சொல்லி கோரேசோடு பேசின ஆண்டவர் யாக்கோபிடத்துல பேசினாரு, நான் என்ன செய்வேன், உன்னோட இருப்பேன். கவனிங்க, இப்போ இந்த யாக்கோபு பிரயாணப்பட்டு போனது வேற எங்க இல்ல, சொந்த மாமா வீட்டுக்கு தான் போறாரு, சொந்த தாய் மாமா வீட்டுக்கு தான் போறாரு. லாபான் வந்து யாக்கோபுக்கு யாருதான், சொந்த மாமா. அப்போ நாங்க போயிட்டு அவர் பட்ட பாடுன்னா கொஞ்சம் நஞ்சல். நீங்க அந்த அந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பாருங்க, சொந்த மாமா தான். ஆனா அந்த லாபான் வந்து யாக்கோபோட ரொம்ப கெட்டியாரா இருப்பாரு. மற்றவன் அடிச்சுட்டு வாழலாம் அனுப்புறேன் இல்லையா? சொந்த மருமகனையே சக்கையா புரிஞ்சுட்டாருல, புரிஞ்சாரா இல்லையா? சொல்லுங்க, சொந்த மருமகனையே சொல்லுங்க, நான் சொந்த மருமகனையே சக்கையா பிடிச்சி சப்பாத்தியம் பண்ண ஒரே மாமனார் யாருதான், லாபான். சாதாரணமாக இல்லை. அவர் சொன்னாரு, ராத்திரி பகல் பாராம உழைப்பு, வெயில் நிழல் பாராம உழைப்பு, பயங்கரமான கஷ்டங்கள். நான் ஒரு நாள் அதை யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த யாக்கோபு பட்ட பாட்டை நினைச்சு நமக்கே கண்ணீர் வந்துடும். வருமாவதான். அப்போ 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறார். அப்ப நான் என்ன கணக்கு போடுறேன்னா, லாபான் 10 கோணலை யாக்கோபுக்கு ஏற்படுத்தினான். சாத்தான் ஏற்படுத்துகிற கோணல் வேறு, சொந்த பந்தம் ஏற்படுத்துகிற கோணல் வேறு. இதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சில இடங்கள்ல அங்கேயும் பாதிப்போம், இங்கேயும் பாதிப்போம். நல்லா கவனிக்கிறீங்களா? பிளட் ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, சாருக்கு தெரியும், டிபார்ட்மெண்ட்ல இருந்து தெரியும், ஆப்ரேஷன் பண்ணா சில இடங்கள்ல என்ன ஆகிடும், அங்கேயும் பாதிப்போம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த முல்லை முன்னால் எடுக்கிற மாதிரி தான் சில விஷயத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல அங்க யாக்கோபுட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, லாபான் உனக்கு செய்த எல்லாவற்றையும் கண்டேன். ஆண்டவர் வந்து உங்களுக்கு விரோதமா மனுஷர்கள், சொந்த பந்தங்கள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா கோடலான காரியத்தையும் பார்த்துட்டாங்க. இப்ப இன்றைக்கு கோடல்களை கர்த்தர் நினைச்சுவாராம், செவ்வையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப கோடலை அந்த லாபான் ஏற்படுத்தும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, லாபான் ஏற்படுத்தின ஒவ்வொரு கோடலையுமே செவ்வையாக்கிட்டே வர. 10 விதமான சம்பளத்தை மாற்றினாலும் கர்த்தர் வந்து சொல்லிட்டாருல, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட இருப்பேன், நான் பார்த்துக் கொள்ளுவேன். ஆபிரகாம் சொன்னாரு, யெகோவாகிய கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். நமக்கு இன்றைக்கு அவசியமான தேவை என்னன்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கணும், கர்த்தர் நமக்கு முன் செல்லணும். ஹல்லேலூயா. எந்த மனுஷர்கள் கோடலை கொண்டு வந்தாலும், எந்த சாத்தான் கோடலை கொண்டு வந்தாலும், கர்த்தர் கோடலா இருக்கிறவர்களை செவ்வையாக்குவார். ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று எல்லா கோடலையும் செவ்வையாக்குகிற கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து எல்லா கோடலையும் செவ்வைப்படுத்தி தருகிற பரிசுத்தமான தேவனை முழு இருதயத்தோடு நாம் விசுவாசித்து, நான் உனக்கு முன்னே சென்று கோடலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் கொடுத்த மகிமையான வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாய் கடந்து சென்று எல்லா கோடலையும் செவ்வையாக்க போகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோடலா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு கட்டடத்துல சொல்லிட்டே இருக்கு, ஆண்டவரத்துல சொல்லிட்டே இருக்கு. நீங்க ஜெபிக்கிற ஒரு நேரம், உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம்.
உங்களுக்கு முன்னிருக்கிற கோணலை ஆண்டவர் உங்களுக்கு சபையாக்கி தரக்கூடிய ஒரு ஜெப நேரம். சில நிமிடங்கள் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அவரவருடைய வாழ்க்கையில இருக்கிற கோணலாய் காணப்படுகிற காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தி ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு கிரியை செய்கிறதற்காக, கர்த்தர் ஒரு மகிமையான ஜெயத்தை தருகிறதற்காக எல்லாருடைய உங்கள் கோணலான காரியங்களை எல்லா ஆண்டவரிடத்தில் சொல்லுவீங்களா? அது பிள்ளைகள் காரியமா இருந்தாலும், தொழில் காரியமா இருந்தாலும், ஊழிய காரியமா இருந்தாலும், வருமான காரியமா இருந்தாலும், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு கோணலாய் இருந்தாலும், எல்லாமே உங்களுக்கு கோணலாய் இருந்தாலும், எங்க போனாலும் இடிக்கிறது, எங்க போனாலும் முட்டி மோதிட்டு இருக்க வேண்டியிருக்கும் ஒரு காரியமும் வாய்க்கலன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருந்தால் கர்த்தர் ஒரு மகிமையான ஜெயத்தை தருவார். கர்த்தர் ஒரு மகிமையான வார்த்தையை தருவார். கர்த்தர் உங்களுக்கு முன்னிருக்கிற கோணலை எல்லாம் சபையாக்குவார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். என்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாரும் பாடலாம். அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு சொல்லுகிறார். அவனை செய்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி அவனை செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே என்று அகமகிழ்வோம் அவனை ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எப்பேற்பட்ட கோணலாய் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு முன்பதாய் கடந்து போகிறதினால், நம்மை படைத்த தெய்வம் நமக்கு முன்பதாய் கடந்து போகிறதினால், கோணலாய் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்கி தரப்போகிறார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலையும் அவர் செவ்வையாக்கி தருவார். ஒருவேளை சாத்தானால் உண்டாக்கப்பட்ட கோணலாய் இருந்தாலும், சொந்த பந்தங்களால் உண்டாக்கப்பட்ட கோணலாய் இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாய் கடந்து சென்று கோணலானவர்களை செவ்வையாக்கி தருவார். கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு முன்னிருக்கிற கோணல்கள் எல்லாம் செவ்வையாக்கப்படும். பரிசுத்தமான தேவனுக்கு காரியத்தை இன்றைக்கு உங்களுக்காக செய்வார். பரிசுத்தமான அங்கீகரித்தார்கள். வல்லமை நிறைந்த தேவாதி தேவனே, நீ தந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன சர்வ வல்லமை நிறைந்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் கடந்து சென்று கோணலாய் இருக்கிறவைகளை எல்லாம் செவ்வையாக்குவீராக. உடைய பிள்ளைகள் நன்மைகளை சுதந்திரிக்கட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும். உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழட்டும். உடைய பிள்ளைகள் அமெரிக்கையாய் காணப்படட்டும். அந்த பிள்ளைகள் சமாதானம் பெற்று சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு துணித்து வாழப்படும். என் ஆண்டவர்
தந்தவுடைய நல் வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நீர் கடந்து போவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி உடைய பலத்த கரத்தை வல்லமைக்குள் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். நான் அபிரோஜனமானவன் கடமை செய்தேன். எல்லா துதி கன மகிமை கொண்டு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென்.